அமெரிக்க அதிபர் தேர்தலில் அடுத்த கட்ட பரபரப்பான சூழல் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக அப்போதைய அதிபரான ஜோ பைடன் கடந்த ஒரு வாரமாக மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை. நேரடியாக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் வீடியோ மூலமாக கூட பேசவில்லை என்பது பல குழப்பங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அதுவும் இல்லாமல் முன்னதாக அதிபர் போட்டியில் இருந்து விலக மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வந்த ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகுவதை கூட ஒரு வீடியோ மூலமாக தெரிவிக்கவில்லை என்பது அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக என்ற சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளது. ஏற்கனவே 2 முறை கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட பைடனுக்கு தற்போது 3வது முறையாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. லேசான அறிகுறிகளுடன் பைடன் தனிமைப்படுத்திக் கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. ஆனால் அதன் பிறகே அதிரடியான முடிவாக அதிபர் போட்டியிலிருந்து விலகிய தகவல் வெளியானது. செய்தியாளர் சந்திப்பு மற்றும் எந்தவிதமான வீடியோ பதிவுகளும் இல்லாமல் எப்படி ஒரு வேட்பாளர் போட்டியிலிருந்து விலக முடியும் என்பது விவாத பொருளாக மாறியுள்ளது. அதிபர் போட்டியிலிருந்து பைடன் விலகியதாக அறிவிக்கப்பட்டதும் முழு வேகத்தில் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். தேர்தலுக்கான நிதி திரட்டும் பணியை கமலா ஹாரிஸ் தொடங்கிய நிலையில் முதல் 24 மணி நேரத்திலேயே 677 கோடி ரூபாய் நன்கொடை குவிந்துள்ளது. அதிலும் பிரச்சார மேடையில் பைடன் தொலைபேசியில் இருந்து பேசுவதாக கமலா பேசியது உண்மையில் முன்பே ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ என்றும் கூறப்படுகிறது. பைடனின் உடல்நிலையை காரணம் காட்டி கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் சதி செயலில் ஈடுபட்டு பைடனுக்கே தெரியாமல் அவரை அதிபர் போட்டியிலிருந்து விலக்கிவிட்டனரோ என எதிர்க்கட்சியினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். தற்போது கொரோனா அறிகுறிகளின் தீவிரம் குறைந்து பைடன் உடல்நலம் தேறியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டாலுமே பைடன் உடல்நிலை குறித்து எதிர்க்கட்சியினர் பல கேள்விகளை முன்வைக்கின்றனர். மேலும் பைடன் உயிருடன் தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வலியுறுத்தி குடியரசுக் கட்சியினர் எக்ஸ் தளத்தில் வேர் இஸ் ஜோ என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து வருவது அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.